சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த்குமாரிடம் கேட்கலாம். ஆனந்த், முழு விவரங்கள் என? வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கி மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக உடனடியாக அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். இல்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றமே ரெஃபர் ட்ரையலுக்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வழக்கினுடைய கோப்புகள் உடனடியாக அனுப்பப்படும். இந்த கோப்புகளை விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கில் தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைக்கு இல்லை. இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு முடிவடையும் வரை தண்டனையை நிறுத்தி வைப்பதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிடும். ஒருவேளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த தண்டனையை உறுதி செய்யும் பட்சத்தில் மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும். உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தினுடைய கோப்புகள் உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும். இது ரெஃபர் ட்ரையல் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யாத பட்சத்திலும் கூட இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படும். உச்சநீதிமன்றமும் இந்த தண்டனையை உறுதி செய்யும் பட்சத்தில் மட்டுமே அதன் பிறகு வழக்கினுடைய கருணை மனுக்கள் தமிழக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுக்கள் அனுப்பப்படும். கருணை மனுக்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் இந்த வழக்கின் சீராய்வு மனுக்கள் மீண்டும் தாக்கல் செய்யப்படும். சீராய்வு மனுக்கள் மீதும் முடிவெடுத்து சீராய்வு மனுக்களையும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கில் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இடைப்பட்ட காலத்தில் தற்போது வரை அவர்களுக்கான பிழைப்பூதியம் என்பது வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை கைது செய்யப்பட்ட அந்த 9 காவலர்களுக்கும் பிழைப்பூதியம் என்பது காவல்துறையிடமிருந்து வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு பிழைப்பூதியம் என்பது நிறுத்தப்படும். இவர்களுக்கு பிழைப்பூதியம் இனிமேல் வழங்கப்படாது. இவர்கள் தங்களுடைய பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படுவார்கள். இதுவரை அவர்கள் பணி நீக்கத்திற்கான நடவடிக்கை இல்லாமல் சஸ்பெண்ட் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு பிழைப்பூதியம் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அவர்களுக்கு முற்றிலுமாக பிழைப்பூதியம் நிறுத்தப்பட்டு அவர்கள் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள். இந்த தண்டனையை எதிர்த்து அவர்கள் தண்டனையை ரத்து செய்து அல்லது தண்டனையிலிருந்து விடுதலை பெறும் வரை இவர்களுக்கான எந்த விதமான ஊதியமும் பிழைப்பூதியம் என்பதோ அல்லது எந்த விதமான உதவிகள் என்பதோ அரசிடமிருந்து இனி கிடைக்காது.